வாங்க துரை, வாங்க. என்ன உங்க தலைமையில பொது சேவை எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? முடிஞ்சது. ஊர்ல எல்லா விவகாரத்தையும் தவறாம முடிச்சிட்டு வந்துடுறீங்க. ஆனா உங்க வீடு மட்டும் உங்களுக்கு மறந்து போகுது. உங்க அண்ணனையும் அண்ணியும் கூட மறந்து போயிடுறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம்டா. பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் நான், மற்றதுக்கெல்லாம் உன்னைத்தான் கூப்பிடுறாங்க. இப்போ இந்த ஊருக்கு நாட்டாம நானா இல்ல நீயா? சாப்பிடுற நேரத்துல போய் என்னங்க இதெல்லாம்? இன்னைக்காச்சும் எனக்கு அது தெரிஞ்சாகணும். நான் தான். புதுசா என்னத்தை தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களுக்கு சும வேண்டான்னு தம்பி மத்த வேலைகளை கவனிச்சுக்குது. அது கீழ் கோர்ட்டுன்னா நீங்க மேல் கோர்ட்டு. அவர் எந்த கோர்ட்டோ அதை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. நேரத்துக்கு வந்து சாப்பிடலாம் இல்ல? எப்ப வந்திருக்கான் பாரு. இந்த மகராஜம் வராம நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாம நீ சாப்பிட மாட்டேன். எல்லாம் உனக்காகத்தான். ஒண்ணு இல்ல, தம்பி வரதுக்கு முன்னாடி தாட்டு புட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இங்க வச்சதெல்லாம் அங்க போகுது. எல்லாம் என்கிட்டதான். அங்க ஏன் கோச்சுக்கிறீங்க? பாவம் ஒரு குழந்தை மாதிரி. அவரை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா வேணும். நான் மத்தியஸ்தம் பண்ண வந்தேன் பாரு. என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் தம்பி ஒண்ணுதான். ஆமா ஒண்ணுதான். என்ன இப்போ கை கொடுங்க. ஏன்பா நாளைக்கு கீழே கொல்லையில தென்னங்கண்ணு நடனமே. முத கண்ணை சீதா எடுத்து கொடுக்கணும். அவகிட்ட சொல்லிட்டியா? அதானே லேட்டு. நான் சீதா வீட்டுக்கு போனேனா அவங்க இல்ல. அங்கிருந்து குளத்துக்கு போனேனா அங்க மங்கம்மா குளிச்சுட்டு இருந்தா. அதை பார்த்தேனா குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தா. அதை பார்த்தேனா அங்கிருந்து சீதா வீட்டுக்கு போனேனா. தன்னா நான் போதும் சார், பாத்துட்டீங்க இல்ல, பேசாம சாப்பிடுங்க. ஏன்பா இந்த பேசுனா சாப்பிட சொல்றீங்க, சாப்பிட்டா பேச சொல்றீங்க. இது என்னங்க நியாயம்? பெரிய நாட்டாம. சாப்பிடும் போது கூட உன்னை யாரோ நினைக்கிறாங்கப்பா. மச்சான் சுண்ணாம்ப பார்த்து தடவுங்க, நாக்கு பொத்துற போகுது. உங்க தங்கச்சி பக்கத்துல இல்லன்னா எனக்கு வெத்தலை போட கூட கஷ்டமாயிடும். அப்புறம் மச்சான், இந்த வருஷம் திருவிழா நெருங்கிடுச்சு. எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிக்கணும். நாட்டாமே நாட்டாமேன்னு சொல்லி எல்லாத்தையும் என் தலையிலேயே சுமத்துறாதீங்க. நீங்களும் சேர்ந்து கை தட்டுறேன் தட்டுறேன். நீ ஏண்டி கை தட்டுற? என் கை வலிக்கும்னா? நீங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஊரை பத்தியே பேச்சு. விடிஞ்சாலும் பஞ்சாயத்து, விளக்கு வச்சாலும் பஞ்சாயத்து. இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப நீ எந்த பஞ்சாயத்துக்கு வர்ற? வீட்டு பஞ்சாயத்துக்கு. என்ன 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 உங்களுக்குள்ள என்ன தகராறு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். அவ கிடக்குற எப்ப பார்த்தாலும் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. நீ என்னடி இப்ப நடுவுல முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம்ல? ஆமா, முக்கியமான சமாச்சாரம். சுண்ணாம்பு அதிகம் போட்டா நாக்கு புத்துக்கோ, அதானே? இப்ப நீ என்ன செய்யணும்னு சொல்ற? சும்மா இரு மச்சான். என்னம்மா என்ன சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு வயசுதான் ஆச்சே தவிர வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்காளே, அவளை பத்தி ஏதாவது கவலை இருக்கா, அக்கறை இருக்கா? என்னம்மா இது? இதெல்லாம் இன்னைக்கு நேத்து முடிவு பண்ணதா? மங்கம்மா பிறந்த அன்னைக்கு அவ காளிமுத்துக்கு தான் என்னைக்கோ நிச்சயம் ஆயிடுச்சே. படிச்சு வச்ச சோறு மாதிரி நேரங்காலம் வந்தா எடுத்து பரிமாற வேண்டியதானே. இதுக்கு ஏன் கவலைப்படுற? ஆமா, எப்ப நேரம் வர்றது, எப்ப பரிமாறுறது, அதுக்குள்ள பழைய சோறு ஆயிடும் போல இருக்கு. பழைய சோறு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல மச்சான்? அது சும்மா இரு மச்சான். பெருசா சொல்ல வந்துட்டியா? என்னம்மா என்ன செய்யணும் அதை சொல்லு. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க சொன்ன மாதிரி இலைய போட்டு சீக்கிரமா பரிமாறணும். அப்படியா? சரி, இலைய கொண்டா. இலையா? அதான் செவுத்துல தொங்குது பாரு காலண்டர், அதை எடுத்துக்கிட்டு வா. அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்றேன் இல்ல. சும்மா இரு மச்சான், நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. இந்தாங்க. குடு 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 குடு. ஆவணி மாசம், முகூர்த்த நாள், நிறைஞ்ச தேதி. இதாம்மா, நல்லா பாத்துக்க. தேதி குறிச்சிட்டேன். இனிமே ஓம் பாடு, ஓம் புருஷம் பாடு. நீங்க
அவசியம் திருவிழாவுக்கு வரணும். அதுக்காகத்தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். கொஞ்சம் இருங்க. அல்லீங்க. ஐயா எதுக்கு போறாங்க? ஒண்ணுக்கு போறாங்க. உனக்கேங்க? என்னடா மணிக்கணக்கா டொக்கு டொக்குன்னு வெட்டிட்டு விடுறா கோடாலி. போன வேகத்துல சாச்சிட்டாரு. உடம்புல அவ்வளவு திமிரு, அவ்வளவு தெம்பு. இவர மாதிரி 12 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சே வளர்ந்தவர் இவரு. சின்ன மாதிரி என்ன ஒரு கம்பீரம் பாத்தீங்களா? கையை நீட்டார் புடியா. அப்புறம் சொல்லுங்க. வந்து நீங்க வரது இருக்கட்டும் ஐயா. திருக்கோணம் வர்றான். என்னடா இறக்கி கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா இறக்கிட்டான். ஆனா வடிகட்டுறதுதான் நேரமாயி போச்சு. ஏண்டா வேட்டியில வடிகட்டினாவ? இவன் கிராப்பு. கழு வேண்டாம். பண்ண பெருசா என்ன பண்ண? சொரிஞ்ச இருக்கிற முடியெல்லாம் கொட்டிட்டு போகுது. நாராயணா, அதுக்குதாங்க, அதுக்கே தாங்க. இது போதுங்களா? இந்தாடா எடுத்துக்கிட்டு போப்பா. என்ன மனங்கள் வெள்ளி டம்ளர் பார்த்து வீட்டுக்கு கொண்டு போய் விடு. போடா போயண்டா. பாருங்க இருக்கிற துட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி சில்லற சேர்த்தே வீடு கட்டுறோம் போல் இருக்குவ. அப்புறம் விஷயத்துக்கு வாங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. தேனருவி கிராமத்தில் நடக்க போற திருவிழாவுக்கு நான் வந்துதான் ஆகணுமா? நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம கிராமத்துக்கே பெருமை. ஓ, அப்போ தீர்மானமா நான் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல? நாராயணா, நீ என்ன நினைக்கிற? நீங்க இந்த கிராமத்துக்கு போறது அவ்வளவா சரிப்பட்டு வராதுங்க. ஏன், அங்க தெருவெல்லாம் கோணலா இருக்குமா? இல்லீங்க, அங்க இருக்கிற சில ஆசாமிங்க தான் கோணலாம். காத்து வாக்குல காதுக்கு வந்துச்சு. அப்படியா? வரமாட்டார். என் பேச்ச மீறி வரவே மாட்டார் அவரு. அப்போ அவசியம் நான் வரேன். அவர் தான் வரேன்ட்டாரு. போங்களப்பா. ரொம்ப சந்தோஷமுங்க. மொத்தமா ஒத்துதுவீங்களா? எங்க பண்ண உங்களை புரிஞ்சுக்கவே முடியலீங்க. ஆளுக்கு அபிப்பிராயம் கேட்பீங்க. கடைசியில நீங்க எடுக்கிறதா முடிவா இருக்கும். நாராயணா, ஆமா, நம்ம பொண்ணம்மா என்னம்மா விசாரிச்சுட்டு வரேன். வர வரைக்கும் இந்த மரத்தை பிடிச்சுக்குங்க, விழுந்துட போகுது. பொண்ணு என்ன பொண்ணம்மா, என்ன இப்படி அழைச்சு போறீங்க நீ? ஆமா, இது என்னது? நீங்க மரத்தை பிடிச்சிட்டு இருக்கிற, பண்ணையார் அங்க பிடிச்சிட்டு இருக்காரு. சரி, இப்ப என்ன விஷயம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக பண்ணையார பார்த்து பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க தான் எப்படியாவது. நான் தான், இல்லாட்டி வேற யாரு? நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான். வச்சுக்க, கை செலவுக்கு வச்சுக்க. இந்த கை செலவுங்கிற கை படவே மாட்டேங்குது. ஐ வேகத்தை பாடுறாரு. எங்க அந்த அயோக்கியம் பாக்குறானா? மரத்தோட ஐக்கியமாயிட்டான். விட அவனை அந்த பக்கம் மத்தா சொல்லிட்டாத.